இங்க கோபியுமே ரொம்ப அவசர அவசரமா கிளம்பி இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ராதிகா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ராதிகா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகா கிட்டேயும் கேட்கறாங்க. அப்ப ராதிகாவும் திரும்பி இந்த பக்கம் கோபியை பார்த்துட்டு, ஏன் கோபி, நான் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல, நீ எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு வந்த, நீ ஏன் வீட்டை காலி பண்ண, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா நான் வந்துருவேன், நான் வராம இருக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ராதிகாவுமே, இங்க பாருங்க கோபி, உங்களுக்காக நான் காத்திருந்து காத்திருந்து என்னோட லைஃபே வேஸ்டா போயிடும் தான் மிச்சம். அது மட்டும் இல்லாம என்னால இந்த விஷயத்தை ஈஸியா தாங்கிக்க முடியும், ஆனா என்னோட குழந்தையால இதை ஈஸியா தாங்கிக்க முடியாது. சொல்ல போனா மயுவோட பர்த்டேக்கு நீங்க பண்ண விஷயம் அவளுக்கு மறக்க முடியாத அளவுக்கு வலியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே இங்க இந்த பக்கம் கோபியுமே, இல்ல நான் வேணும்னு பண்ணல, கண்டிப்பா மயுவோட பர்த்டேக்காக நான் செயின் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதே நேரம் எங்க அம்மா இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டதுனால தான் நாங்க போயிட்டேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்து மயுவோட பர்த்டேக்கு ஒரு பக்காவான கிஃப்ட்டை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவும், அதான் நீங்க வரவே இல்லையே கோபி, உங்க அம்மா சொன்ன உடனே அடுத்த செகண்டே நீங்க கோயிலுக்கு கிளம்பிட்டீங்கல்ல, எங்க பொண்ணை மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோபியுமே, இங்க பாரு ராதிகா, நான் அப்படி பண்ற ஆளே கிடையாது, நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல கண்டிப்பா நீயும் மையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் ராதிகாவுமே, ஏங்க நாங்க வேணும் அப்படின்னா நீங்க எதுக்காக பாக்கியாவோட வீட்டுல போயிருக்கீங்க, சொல்லப்போனா பாக்கியா வேணுங்கிறதுக்காக தான் நீங்க அங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு இங்க கோபியுமே, ஆமா என் லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா பாக்கியா வேணும்னு நான் நினைச்ச தருணங்கள்லாம் இருக்கதான் செய்யுது, பட் இருந்தாலும் இப்ப நான் பாக்கியா வேணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அவங்க என் லைஃப்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செஞ்ச நான் தப்பு துரோகம் எல்லாமே அவங்க முன்னாடி என்ன ஒரு கெட்டவனா காட்டிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு பாக்கியா ஒத்துக்க மாட்டாங்க. என் மனசுலயும் நீ மட்டும்தான் இருக்க, வேற யாரையும் நினைக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீ தான் என் லைஃப்ல கடைசி வரைக்கும் என் மனைவியா இருக்கணுங்கிறத நான் உறுதியோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ராதிகாவுமே, என்னங்க நீங்க நிறைய கதை விட கத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி பாக்கியாட்ட போனதுக்கு அப்புறம் நல்லாவே பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோபியுமே, இல்லவே இல்ல, கண்டிப்பா வந்து நீ என் லைஃபுக்கு வேணும் ராதிகா, தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ராதிகாவுமே, இதுக்கு மேல நான் எப்படி அங்க வர முடியும், நான் அங்கதான் வீடு இல்ல காலி பண்ணிட்டேன், இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவுடனே கோபியுமே, இல்ல என்னால வந்து இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் எங்க அம்மா கூட கடைசி காலம் வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ராதிகா, கண்டிப்பா வந்து அவங்க கூட நான் இருந்தே ஆகணும். ஏன்னா இதே மாதிரி விஷயத்துலதான் எங்க அப்பா கூட நான் ஒரு சண்டை போட்டு நான் எங்க அப்பா கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி வார்த்தையை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட என்னால அவருக்கு கொல்லி கூட வைக்க முடியல. அந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு நான் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அதே ஒரு சம்பவம் என்னோட லைஃப்ல மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவோட கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பா அவங்க கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்னால தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருக்க முடியாது ராதிகா, அதுக்கு பதிலா நான் வேணா ஒரு பெட்டரான ஒரு ஐடியா தரேன், பேசாம நீ பாக்கியா வீட்டுக்கு வந்துரு, நீயும் மொய்யும் வாங்க, கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட ராதிகாவுமே, எங்க நீங்க அதை ஒத்துக்குவீங்க, உங்க அம்மா அதை ஒத்துக்குவாங்களா, பாக்கியா கூட ஒரு விதத்துல ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா உங்க அம்மா கண்டிப்பா நான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னா என்ன அங்க இருந்து துரத்துறதுக்கு மட்டும் தான் யோசிப்பாங்க, அதே நேரத்துல என்ன அவங்க ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே, எங்க பாரு ராதிகா, எங்க அம்மாவுக்கு நான் முக்கியம், அப்போ எனக்கு நீங்க முக்கியம், எங்க அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ வந்து இந்த மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவ, வெளியில அனுப்பிடுவாங்க அப்படின்ற எந்த ஒரு யோசனையும் இல்லாம நீ என்ன நம்பி பாக்கியோட வீட்டுக்கு வா, கண்டிப்பா வந்து எல்லாமே சரியாயிடும், மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலாம். எங்க அம்மாவோட கடைசி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே கேட்கிறேன், ஆனா எங்க அம்மாவோட கடைசி காலம் வரைக்கும் நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபியுமே சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க மயுவுமே, அம்மா அப்பா சொல்றதை கேட்கலாமா, தயவு செஞ்சு பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு போலாமா, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, சொல்லப்போனா அவங்க கூட இருந்தா நிறைய விதத்துல நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயுவுமே பாக்கியாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசி இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே ஆழமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நம்ம பாக்கியா கூட இருந்தானா நமக்கும் நல்லா இருக்கும்ல, சொல்லப்போனா அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நமக்கு எந்த விதத்திலயும் நமக்கு ஹெல்ப் பண்றாள் அவங்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களுமே வேற எதை பத்தியும் யோசிக்காம சரி கோபி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இந்த பக்கம் டைரக்டா பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. அதே நேரம் பாக்கியாவோட வீட்டுக்குள்ள ஈஸ்வரி எப்பவும் போல இந்த பக்கம் பாக்கியாவை போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாக்கியா, என் பையன் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா, என் கடைசி காலம் வரைக்கும் அவன் இங்க இருந்தா அவனுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்ன இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அவனை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபியை பார்த்து இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே, இங்க பாருங்க அத்தை, நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, அவரோட குடும்பத்தோட இருக்கிறதா சரியான விஷயம், அந்த விஷயத்தை விட்டுட்டு அவர் வெளியில வந்தாருன்னா நம்ம தான் சொல்லி அவர் திரும்பி அவரோட குடும்பத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொடனே இனியா இருந்துகிட்டு, அப்ப நம்ம குடும்பம் இல்லையம்மா அவரு, சொல்லப்போனா அவர் என்னோட டேடிமா, என் டேடி என் கூட இருக்கிறதா நம்ம எனக்கு சரி, அப்புறம் எதுக்காக என் டேடியை நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியாவும் இருந்துகிட்டு, இங்க பாரு சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காத, இதெல்லாம் தெளிவா இருக்காது, அவர் எப்பவும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, மறுபடியும் அவர் உன்னோட டேடி அப்படின்னா நீ அவர் மேல இருக்க பாசத்துல பேசு, அவர் கூட போ, எல்லாமே பண்ணு, அதெல்லாம் வேற விஷயம், பட் ஆனா அவர் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது அது
வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா நீ வேணா இன்னுமே கோபியை உங்க அப்பாவா நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் வந்து இன்னும் கோபியை என்னோட ஹஸ்பண்டா நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் எப்பவும் என் வாழ்க்கை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இதுக்கு மேல அவரை பத்தி நான் யோசிக்க விரும்பல. அதனாலதான் அவர் இந்த வீட்டுல இருக்கிறதே நான் விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, நீ என்ன வேணாலும் சொல்லு, என் பையன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான், அவன் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான் பாரு, இந்த வீட்டுல இருந்து என் கடைசி காலம் வரைக்கும் எனக்காக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் சவால் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த பக்கம் கோபியுமே பாக்கியாவோட கேட்டை திறந்துட்டு உள்ள வர்றாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரியுமே ரொம்ப சந்தோஷத்தோட, கண்டிப்பா நான் நினைச்சேன் கோபி, நீ எனக்காக வருவே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோபியுமே, உங்களுக்காக நான் கண்டிப்பா இந்த வீட்டுல இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மீதி பாதி கேட்டையும் ஓபன் பண்றாரு. அதை ஓபன் பண்ண உடனே தான் தெரிய வருது, ராதிகாவும் மையவும் இந்த பக்கம் பெட்டி படிக்கோட நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, என்ன கோபி, எதுக்காக இந்த மாதிரி ராதிகாவை கூட்டிட்டு வந்திருக்க, இவ இங்க வரக்கூடாது நான் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே, இங்க பாருங்கம்மா, உங்களுக்காக நான் இங்க இருக்கிறேன், ஆனா எனக்காக கண்டிப்பா ராதிகாவும் மையும் இங்க இருக்கணுமா, அவங்க எல்லாமே என்னால வந்து இருக்க முடியாது, அவங்க கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஈஸ்வரியுமே, என்ன கோபி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவளாலதான் உன் வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கு, அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராதிகாவால என் வாழ்க்கை கெட்டு போனதே கிடையாதுமா, அவ எப்பவுமே எனக்கு உறுதுணையா தான் இருந்திருக்கா, என்னால ராதிகாவையும் மையும் விட்டுட்டு இருக்க முடியாதுமா, நீங்க இப்ப சொல்லுங்க, நான் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா என் கூட ராதிகாவும் மையும் இருக்கணும், அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரியுமே ரொம்ப சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, சே என்ன இது, இந்த மனுஷன் மறுபடியும் போய் ராதிகாவையும் மையவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே, யாரும் யோசிக்காத மாதிரி என் பையன் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த ராதிகாவை பக்கத்துல இருந்தே நம்ம வந்து அடிச்சு துரத்திடலாம், எவ்வளவு தூரத்துல வச்சாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படியும் துரத்துறதுக்காக தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க எல்லாரும் முன்னாடியும் சரி அவளையும் உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் கோபியுமே ரொம்ப சந்தோஷத்தோட ராதிகா மையுவை கூட்டிட்டு உள்ள வராங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. அவங்களும் ரொம்ப டென்ஷனோட, என்ன கோபி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உண்மையுமே அறிவு கிடையாதா, ஏன் இப்படி பண்றீங்க, ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்மளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்க உங்களோட முதல் மனைவி ரெண்டாவது மனைவியும் கூட்டிட்டு ஒரே வீட்டுல கூடி இருக்கிறாங்கன்னு வெளியில தெரிஞ்சா எந்த அளவுக்கு அவமானமாகும் தெரியுங்களா, நம்மளோட எல்லாரும் பேரும் நாரி பேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே, இங்க பாரு பாக்கியா, என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது, உன் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது, நான் வந்து எங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அதே நேரம் எனக்காக என்னோட ஒய்ஃபும் என்னோட குழந்தையும் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இது எங்க அம்மாவோட முடிவு தான், இதுல நான் வந்து அதை எதிர்க்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் ராதிகாவும் மையவும் கூட்டிட்டு டைரக்டா வீட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவால இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியை பார்த்து, இப்ப சந்தோஷமாத்த, இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களே, இந்த மாதிரி உங்க பையனோட சேர்த்து மறுபடியும் உங்களோட மருமகளும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் எழிலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த பக்கம், எழில், இந்த மாதிரி இந்த வீட்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கலடா, இந்த விசிஞ்ச அம்மாவை உன் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்குவியா, நான் உங்க வீட்டில் வந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டவனு எழிலுமே அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, நீ வாமா, கண்டிப்பா நம்ம வீட்டில் வந்து நீ இருக்கணும், நான் ஜெயிக்கிறது நீ நேரில் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவை கூட்டிட்டு போறதுக்காக எழிலுமே வேக வேகமா கிளம்பி வராரு. அதே நேரத்தில் பாக்கியாவுமே இங்க ராதிகா உள்ள போன அடுத்த செகண்ட்லேயே தன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அவங்களுமே அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இடத்துல இருக்கிறத விட நான் என் பையன் கூட இருந்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படிக்கையோட இந்த பக்கம் எழில் கூட கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் கோபியோட பேச்சை தட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுமே கோபிக்காக மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டோட சொந்தக்காரியை கடைசியில் அடிச்சு வெளியில துரத்திட்டாங்க. இங்க பாக்கியா தான் அந்த வீட்டுக்கே சொந்தக்காரி. ஆனா பாக்கியா அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாம கடைசியில பாக்கியாவே அந்த வீட்டை விட்டு வெளியில வர நிலமா வந்துருச்சு.